அப்புறம் என்ன, நமக்கு அதை விட வேலை என்ன, உடனே செய்வோம்ட்டு செஞ்சுட்டேன். இப்போ பாருங்க, இட்லிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கும் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் சைதாப்பேட்டை வடகரி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வடகரி செய்ய போகிறேன். இப்போ நான் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இப்படி எல்லாத்துக்குமே இப்போ நான் வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைக்கக்கூடாது. ஒரு 3 பல்ஸ் அப்படி டர்னு அரைச்சிக்க வேண்டியதுதான். இப்போ அதில் வந்து 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கல் உப்பு. இப்போ நம்ம மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிக்கிறோம். இப்போ பல்ஸ் மூடில் போட்டோன்னே இந்த மாதிரி வருது. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி இன்னும் 2 வாட்டி அரைச்சிக்கிறோம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி இதை எடுத்து வச்சுக்குவோம். இப்படி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து வடகரிக்கு வந்து வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், தக்காளி, பெரிய தக்காளி 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இதை வந்து உருண்டையாக உருட்டி தோசைக்கல்ல அடை மாதிரி வச்சுக்கிறோம். எல்லாத்தையுமே அப்படி வச்சு லைட்டாக நம்ம தோசைக்கு எண்ணெய் தடவிக்கிற மாதிரி தடவிக்கிட்டு அதில் வந்து இப்படி அடை மாதிரி தட்டி வைக்கிறோம். அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்த உடனே நம்ம அதை திருப்பி போட்டுக்கிறோம். திருப்பி போடையில் அப்படியே திருப்பி போட்டுருங்க. அது போட்டு அது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கிறோம். போட்டு இதை வந்து உதுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம அதை தாளிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க.
இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம். சோம்பு போடுவாங்க, நான் வந்து கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்ச உடனே இப்போ 2 ஸ்டாரு, ஒரு பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 3 பட்டை, 3 கிராம்பு இதை போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். வதங்கினோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ நம்ம வந்து தக்காளி போடுறோம். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும் தக்காளி. நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சமாக. கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் இருந்தால் மல்லித்தூள் நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. நான் மல்லித்தூள் ஆட் பண்ணலை. இப்போ நம்ம ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறோம். அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நம்ம அது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம், புதினா கொஞ்சம் போடுறோம், கொத்தமல்லி போடுறோம்.
அதை அப்படியே போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. நல்ல வாசமாக இருக்குது. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் போட்டோன்னே இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா உதுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி உதிரியாக பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம அதை வந்து நல்லா நல்லா வாசமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வந்தோடனே இறக்கிடுங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். இது வந்து சைதாப்பேட்டை வடைகறி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.